இப்பொழுது கூட நம்ம செய்திக்கு நேரே கடந்து செல்வோம். சகேயு என்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 19வது அதிகாரத்துல இருந்து சகேயுடைய மனம் திரும்புதல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லூக்கா 19:1 இருந்து பார்த்தோம்னா அவரை பற்றி தான் சொல்லப்படுகிறது. சகேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர் லீடரா இருந்தாரு. டாக்ஸ் கலெக்டர்னு சொன்னோம்னா அந்த நாட்கள்ல யூதர்கள் வந்து அடக்கி ஆண்டு கொண்டுட்டு இருந்தாங்க. ரோமர்கள் வந்து யூதர்களை அடக்கி ஆண்டு கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த ரோமர்களுக்கு வரி வாங்க யூதர்களை வைப்பாங்க. அந்த யூதர்கள் வந்து வரி எல்லாம் கலெக்ட் பண்ணி ரோமர்கள் கையில கொடுப்பாங்க. இந்த யூதர்கள் இந்த வரி வசூல் செய்யறதுல 100 100 100னா 200 சொல்லி அவங்க வசூல் பண்ணுவாங்க. அதனால இவங்களை வந்து யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வரி வசூல் பண்றதுனால. அவங்க வரி வசூல் பண்ணும்போது கொடுக்காம இருந்தாங்கன்னா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க இந்த ரோமர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அங்க இருந்து வரி வசூல் பண்ற ஒவ்வொருத்தங்களுடைய லீடரா தான் இந்த சஹியு இருந்தாரு. இந்த சஹியு வந்து அநியாயமா இந்த மாதிரி வரி கலெக்ட் பண்ணி அவர் அந்த இடத்துல பெரிய பயங்கரமான ஒரு பணக்காரரா தான் அவர் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த சஹியு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கிராமத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்துக்காக கடந்து செல்றாரு. அங்க ஊழியம் செய்யறதுக்காக அவங்க கடந்து செல்லும் பொழுது அங்க ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம். இயேசு வர்றாருன்னு சொல்லும் பொழுதே அந்த இடம் முழுவதுமே கூட்டமா இருக்கும். அப்ப சஹியுவை பார்த்தோம்னா அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால சஹியுக்கு வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப ஆசையா அவர் என்ன பண்றாருன்னா சிகமோர்னு சொன்ன மரத்திற்கு மேலாக, காட்டத்தி மரத்திற்கு மேலாக அவர் ஏறுறாருன்னு சொல்லி 19 லூக்கா 19:4 நம்ம பார்க்க முடியும். அவர் அந்த காட்டத்தி மரத்தின் மேல ஏறி போய் உட்கார்ந்து இயேசு வர்றதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல 5வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்று சொல்றாரு. அதை கேட்டதுமே இயேசு அங்க வந்து மேல பார்த்து சகையோட பேரை சொல்லி கூப்பிட்டு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தான் தங்க வர்றேன், உங்க கூட தான் இருக்க போறேன், சாப்பிட போறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது சகையுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சகையு ரொம்ப சந்தோஷமானாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு அது பிடிக்கல. ஏன்னா இவர் ஒரு பாவியான ஒரு மனுஷனா எல்லார் கண்கள்லயும் இருந்துச்சு. ஏன்னா இவர் அநியாயமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து முறுமுறுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி 7வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுத்தாங்க. எப்படி இயேசு வந்து சகையோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை குற்றம் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது சஹேவுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இயேசு இப்படி சொல்றாங்களே, இயேசுனாலே அந்த நாட்கள்ல ஒரு அற்புதம் செய்யறவர் வர்றாரு, நோயை குணப்படுத்துறவர் வர்றாரு, ரொம்ப நல்லவர், தேவனுடைய தூதன், தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரன்னு சொல்லி தான் அங்க ஃபுல்லா சொல்லப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள எல்லாரும் சேர்ந்து இப்படி முறுமுறுக்கிறாங்களே என்னால அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதனால இவர் அங்க வந்துட்டு இயேசுவை பார்த்து இவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய சொத்துல பாதி நான் ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சகையு சொல்றாரு. எவனையாவது நான் அநியாயமா சதி செஞ்சு வரி வாங்கியிருந்தா நான் அவனுக்கு 4 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயேசுவிடம் சகையு சொல்றாரு. அது சொல்லும் பொழுது அவனுடைய மனம் திரும்புது. மனம் திரும்புதல்னாலதான் அவன் அந்த விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு ரொம்ப சந்தோஷமாயி 9வது வசனத்தை பார்த்தோம்னா இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆனா அங்க சஹியு வந்து போய் ஏழைகளுக்கு கொடுக்கல. அவர் வந்து 4 மடங்கு திருப்ப கொடுக்கல யாருக்கும். ஆனா அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் மனசுல. அந்த மனசுல முடிவு எடுத்ததுமே இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் மனம் திரும்பிட்டான் சொல்லி இதோ இவனும் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்றாரு. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. சகையோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த நேரத்துல உண்டாச்சு. தேவன் அங்க வர்றது, கிறிஸ்து அங்க வந்து சகையோ கூப்பிடும் பொழுது அவர் ஒரு பாவியா தான் இருந்தாரு. அநியாயமா வட்டி கலெக்ட் பண்ணி அநேகருடைய கண்ணீர் அதுல இருந்திருக்கும். அநேகர்கிட்ட இருந்து காசு வாங்கி அவர் பணக்காரரா இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல இயேசு வந்து அவரோட பேரை அழைத்து அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனம் திரும்புதல் அவர் மத்தியில நடந்திருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம்னா சகையு போன்ற காரியங்கள், சகையோவை பார்த்தோம்னா இப்ப இயேசு அவரை கூப்பிடும் பொழுது மத்தவங்க முறுமுறுத்தாங்க, அவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு.
தேவனுடைய நம்மளை கூப்பிடும் பொழுது மற்றவங்க முன்னாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கிரியைகளை, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய பேச்சு, நம்ம வேலை இடங்களில, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில, நம்ம குடும்பத்துல, எல்லார் மத்தியிலையும் நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, இல்லாட்டி இயேசுடைய நாமத்தை சங்கடப்படுத்துறவங்களா நம்மளுடைய கேரக்டர் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சகையோட கேரக்டர் மனம் திரும்புதல் சகைக்கு உண்டானது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏதாவது ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா, நம்ம ஏதாவது ஒரு அடிக்ஷனோ எதுனாலும் நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த விஷயம் ஏசப்பாக்கு பிடிக்கல, ஆனா எங்கிட்ட இருக்கு, நம்ம தேவனிடத்துல கேட்போம். இந்த விஷயம் தேவனுக்கு எதெல்லாம் எங்கிட்ட பிடிக்கலையோ அது எல்லாமே என்னிடத்துல இருந்து மாற்றுங்க. நானும் மனம் திரும்பி அந்த ரெட்ஷிப்பு எங்க வீட்டுக்கு வரணும், எங்களுடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிற இந்த உடம்புல கடந்து வரணும். சில விஷயங்கள் நல்லதுன்னு தெரிஞ்சு கூட நம்ம பண்ணாம இருக்க சான்சஸ் இருக்கு. அதா இருந்தா கூட தேவனிடத்துல நம்ம இந்த இடத்துல கேட்கும்போது அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், அதுக்குண்டான பலத்தை கொடுப்பார். அது வந்து விடுதலையாகி தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் சகையோ எப்படி மனம் திரும்பினாரோ அதே போல நம்மளும் மனுஷனா இந்த உலகத்துல இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது என்னென்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி 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 முன்னாடி போகணும். நம்ம ஏசப்பாடத்துல இந்த நேரத்துல நம்ம கேட்போம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா இந்த நேரத்துல அப்பா சகையுடைய மனம் திரும்புதலை அப்பா தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் உமது கரங்களில தருகிறோம் அப்பா. எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தகப்பனே அப்பா, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வர அப்பா எங்களை ஆராய்ந்து பார்த்து அப்ப எங்களுடைய எண்ணங்கள் அப்ப எந்தெந்த காரியங்கள் அப்ப உமக்கு பிரியம் இல்லையோ அப்பா எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்கு அது தேவையில்லை. உமக்கு சித்தமில்லாத காரியங்கள், நீங்க பிரியப்படாத காரியங்கள் எங்க மத்தியில வேண்டாமப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்போ. உமக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக எங்களை உருவாக்குங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமேனப்பா. அப்பா எங்களை பூர்ணமா நம்முடைய கரங்களை தருகிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அப்போ உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் அப்பா. உமக்கு உகந்த பாத்திரமாய், நீர் பிரியப்படுகிற பாத்திரமாய் அப்ப எங்களை எடுத்து உருவாக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.